சாதனை என்றால் என்ன? அதான கேள்வி. சாதனை யார் புரிவார்கள்? நான் ஆன்மீகத்துக்கு மாத்திரம்தான் சாதனையா? இல்லை. வாழ்க்கையில் நீங்க எந்த குறிக்கோளை அடையணும்னாலும் சாதனை பண்ணாதான் அந்த குறிக்கோளை அடைய முடியும். சாதனைனா என்ன? 50 கிலோமீட்டர் டெய்லி ஓடுறது, 100 கிலோ வெயிட்டை எடுத்து பிடிச்சி போடுறது, அதான் சாதனை இல்லை. அது ஆரோக்கியத்தை சோதிக்கக்கூடிய சாதனை, ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சாதனை. இந்த ஆன்மீகத்தில் நீங்க முன்னாடி போய் சாதனை பண்ணணும்னா எந்த ஒரு பழக்க வழக்கங்களை எந்த ஒரு குருமாரிடமிருந்து நீங்க கற்றுக்கிறீங்க, அந்த குரு என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், அதை விடாமுயற்சியா ஒரு நாள் கூட தவறப்படாது. தினமும் 5 மணி 6 மணி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதை பிரகாரம் விடாம பண்ணணும். பிரேக்கேஜ் வந்துருச்சுன்னா சாதனை விடுபட்டு போச்சுன்னு அர்த்தம். சாதனைக்கு பிரேக்கேஜே வரப்படாது. இடைவெளி இல்லாமல் பண்றது தான் சாதனை. இடைவெளி இல்லாமல் செய்வதுதான் சாதனை. இடைவெளி விட்டுட்டீங்கன்னா திருப்பியும் எல்கேஜிக்கு போயிடுவது, திருப்பியும் கீழே இருந்து மேல ரொம்ப கஷ்டம். சாதனை என்றால் விடாமுயற்சியோடு. தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணார்? ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க? ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணாங்க? விடாமுயற்சியா. அந்த மாதிரி இந்த ஆன்மீக பயிற்சிகளை யாரை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க? அந்த சொல்லிக் கொடுத்த வித்தைகளை நெறி தவறாமல், நேரம் தவறாமல், நாள் தவறாமல் பண்ணணும். அதுதான் சாதனை.